வருண், கௌதம். வந்துட்டாங்க. என்னம்மா? ம், சொல்லுங்க சித்தி. நீங்க 4 பேரும் நாளைக்கே ஹனிமூனுக்கு ஏற்காடு போறீங்க. அங்க உங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்கும். நம்ம போட்ட பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா பாரிஸ் சுவிட்சர்லாந்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஏற்காடு அனுப்புறாங்க. ஏன் நம்மள நமக்கு இருக்கிற வசதிக்கு நம்ம பிள்ளைங்கள வெளிநாட்டுக்கே ஹனிமூனுக்கு அனுப்பிருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு பக்கத்துல அனுப்பி வைக்கணும்னு சொல்ற? அங்க அனுப்பி வைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குக்கா. அதான். என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளா குடும்பத்தை சுத்தி நடக்கிற எதுவும் சரியா இல்ல. நாடு விட்டு நாடு அனுப்பிட்டு அங்க போய் யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் நம்மளால தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க? அதான் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல இருக்கட்டுமேனு தான் பக்கத்துல அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சரியானதும் இன்னொரு முறை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். அம்மா, இப்போ பிசினஸ் பீக்ல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஹனிமூன்லாம் தேவையாமா? ஆமா அத்தை. ம். வருண், பிசினஸ் எல்லாம் பாத்துக்கதான் நான் இருக்கனே. மார்னிங் ஃபிளைட்லயே நீங்க கிளம்புங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன? எல்லாரும் போய் முதல்ல பேக் பண்ணுங்க. போங்க போங்க போ. போமா. பாத்தீங்களாக்கா, இப்ப கூட அவ அக்காவுக்காக தான் எல்லாத்தையுமே கேக்குறாளே தவிர அவளுக்குன்னு வரும்போது வேண்டான்னு சொல்ல பழகிருக்கா. அவ ரொம்ப பக்குவமானவ, தங்கமான பொண்ணு அண்ணாமலை.